வணக்கம். சைனம், சமணம் இந்த ரெண்டு வார்த்தைகளை கேட்டாலே நமக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா? இது ரெண்டும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறயா? கவலையே வேண்டாம். இன்னைக்கு இந்த எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து சைனம்னா என்னன்னு ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமா, சைனம் சமணம் இது ரெண்டும் ஒண்ணா? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையமே. நம்மள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இதுக்கு ஒரு தெளிவான பதிலை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி என்னதான் இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல தொடர்பு இருக்கு? ஓகே, முதல்ல இந்த சைனம் சமணம் இதுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு பாத்துறோம். இந்த குழப்பத்தோட ஆணி வேற இங்க தான் இருக்கு. ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக விளங்கிடும். இப்ப இதை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நம்ம பழைய தமிழ் நூல்கள், உதாரணத்துக்கு திவாகர நிகண்டு எடுத்துக்கிட்டோம்னா, சமணம்ங்கிறது ஒரு பொதுவான பேரு, ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம் மாதிரி. அதுக்குள்ள சாவகர், அர்கர், ஆசிவகர்னு நிறைய பிரிவுகள் இருந்திருக்கு. ஆனா சைனம் அப்படி இல்லை. அது இதுல இருக்கிற அர்கருங்கிற நெறிய பின்பற்றுபவர்களை மட்டும் குறிக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவு. சிம்பிளா சொன்னோம்னா, சமணம் பொதுவானது, சைனம் அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பகுதி. அப்போ எப்படி இந்த குழப்பம் வந்துச்சு? காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா, இந்த சமணத்தில் இருந்த மத்த பிரிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செல்வாக்கை இழந்து மறைஞ்சு போச்சு. ஆனா சைனம் மட்டும் ரொம்ப வலுவா நிலைச்சு நின்னுடுச்சு. அதனால மக்கள் சமணம்னு சொன்னாலே அது சைனத்தை தான் குறிக்குதுன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொதுவான வார்த்தை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு பேரா மாறிடுச்சு. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த குழப்பத்துக்கு முக்கியமான காரணம். சரி, அப்போ சைனம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல சினன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பத்தி புரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். சினன் அல்லது சமஸ்கிருதத்துல ஜினா, இதுக்கு அர்த்தம் வென்றவர். யார வென்றவர்? எதிரிகளையா? இல்ல, தன்னைத்தானே வென்றவர். தன்னோட ஐம்புலன்களையும் ஆசை, கோபம் மாதிரி உணர்ச்சிகளையும் நன்மை தீமைங்கிற இருவினைகளையும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சினன். தன்னை வென்ற ஒரு மாமனிதர். அப்படிப்பட்ட ஒரு சினன் தான் மகாவீரர். அவரு இளவரசர் வர்த்தமானரா இருந்தப்போ உலக வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தை எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் துறந்து போயிட்டாரு. பல வருஷம் கடுமையா தவம் செஞ்சு ஞானம் அடைஞ்சாரு. இப்படி தன்னை முழுமையா வென்றதால தான் அவருக்கு ஜெய்னா அல்லது சினன்னு பேர் வந்துச்சு. அவரை பின்பற்றிய நெறிதான் சைனம்னு ஆச்சு. ஓகே, இப்ப அடுத்ததா இந்த சைனம் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது, எப்படி இங்க வேரூன்றியதுன்னு பாப்போம். உண்மையை சொல்லணும்னா, சைனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் நம்ம இலக்கியத்துக்கும் ரொம்ப ஆழமான ஒரு பந்தம் இருக்கு. இது ஏதோ நேத்தின்னிக்கு வந்த மதம் இல்ல. கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது பொது ஊமு 3ஆம் நூற்றாண்டிலேயே பத்திரபாகு முனிவரோட 12,000 சீடர்கள் தென்னாட்டுக்கு வந்ததா வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் பாருங்க, பொதுவு 470ல வச்சிரநந்தின்னு ஒருத்தர் மதுரையில திரும்பில சம்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சு சைன நூல்களையும் கருத்துகளையும் நல்லா வளர்த்திருக்காரு. தமிழ் மொழிக்கு சைனர்கள் செஞ்ச பங்களிப்பு உண்மையிலே பிரமிப்பானது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள்ல 2, அதாவது சீவக சிந்தாமணி, வளையாபதி, அப்புறம் ஐஞ்செருங்காப்பியங்கள்ல நீலகேசி, சூளாமணி மாதிரி 5மே சைன புலவர்கள் எழுதினதுதான். இன்னைக்கும் இந்த காப்பியங்கள் தமிழ் இலக்கியத்தோட மணிமகுடமா இருக்குன்னா அவங்களோட பங்களிப்பு எவ்வளவு வலுசுன்னு பாருங்க. சரி, இலக்கியத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்போ சைனத்தோட அடிப்படை கொள்கைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சைன சமயத்தை பின்பற்றுகிறவங்க கடைபிடிக்க வேண்டிய அந்த 5 முக்கியமான நோன்புகள், அதாவது அணுவிரதங்கள் என்னென்ன? இந்த 5 விஷயங்களும் தான் சைன மதத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். முதல்ல அகிம்சை, அதாவது எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. 2வது வாய்மை, பொய் பேசக்கூடாது. 3வது கல்லாமை, அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாது. 4வது பிரம்மச்சரியம், அதாவது புலனடக்கம். கடைசியா 5வது அவாவறுத்தல், பேராசையை விட்டொழிக்கிறது. இவை எல்லாமே இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான நோன்புகள். இதுல ரொம்ப முக்கியமானது முதல் கொள்கையான அகிம்சை தான். மகாவீரரே சொல்லியிருக்கார், அகிஞ்சோ பரமோ தர்மா, அதாவது அகிம்சையை விட உயர்ந்த தர்மம் வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இது வெறும் உடலால துன்புறுத்தாம இருக்கிறது மட்டும் இல்ல, மனசால கூட ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்காம இருக்கணும். அதுதான் உண்மையான அகிம்சைன்னு சைனம் சொல்லுது. சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில பாத்துருவோம். சோ சிம்பிளா சொல்லணும்னா, சமணம்ங்கிறது ஒரு பெரிய மரம்னு வச்சுக்கோங்க. சைனம்ங்கிறது அந்த மரத்தோட ஒரு முக்கியமான வலிமையான கிளை. அப்போ ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆனா சைனம் சமணத்தோட ஒரு பகுதி. இது ரெண்டுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த குழப்பம் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அகிம்சை மட்டும் இல்ல, சைனத்துல இன்னும் சில ஆழமான கோட்பாடுகள் இருக்கு. ஒன்னு வினை கோட்பாடு, அதாவது நாம செய்யற நல்லது கெட்டதுக்கு பலன் இந்த பிறவிலையோ இல்ல அடுத்த பிறவிலையோ கண்டிப்பா உண்டு. அடுத்து நிலையாமை,
இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியதுதான். அப்புறம் சுபாவவாதம், நாம செஞ்ச பாவத்தை நாம அனுபவிச்சு தான் தீர்க்கணும், அதுக்கு பரிகாரமே கிடையாதுங்கிறது இவங்களோட நம்பிக்கை. கடைசியா அநேகாந்தவாதம், அதாவது ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல பார்க்கலாம், ஒரே ஒரு பார்வை தான் சரின்னு சொல்ல முடியாது. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த வன்முறை நிறைஞ்ச உலகத்துல மனசால கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுன்னு சொல்ற சைனத்தோட அகிம்சை கொள்கை, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை நாம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.